ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பேண்ட்ரா மவுண்ட் மேரி சர்ச் ஃபீஸ்ட்டுக்கு போகலாமா வாங்க. நாங்கள் இன்னைக்கு நான் என் தங்கச்சி ஹஸ்பண்ட் ரெஜி பொண்ணு வீவ்னு எல்லாரும் போயிருந்தோம். ஒரு வாரத்துக்கு முன்னாடி நவீனா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த வாரம் ஃபுல்லாக ஃபேர் இருந்துச்சு. வேலைக்கிழமை நம்ம தமிழ்காரங்க மாதம் இருந்துச்சு. கோயில் வந்து புதுசாக வந்து ரெனோவேஷன் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு. பழைய கோயில் வந்து கொஞ்சம் ப்ளூ கலரில் ஃபுல்லாகவே பேக்ரவுண்ட் இருக்கும். இப்போ சந்தன கலர், கோல்டு கலர், ப்ரௌன் கலரில் கொடுத்து கோயில் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. நல்ல மைல்டாக இருந்துச்சு. உள்ளுக்கு போனதுமே நல்ல ஒரு ப்ரேயர் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ஃபீல் இருந்துச்சு. அமைதியாகவே இருந்துச்சு. நாங்கள் நல்லா ப்ரேயர் பண்ணிவிட்டு கும்பிட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வெளியே வந்துட்டோம். வெளியே இங்கே ஆப்போசிட் சைடில் கொஞ்சம் கடைகள்லாம் இருந்தாலும் அதில் கொஞ்சம் ஷாப்பிங்லாம் பண்ணிட்டு எடுத்துகிட்டு கோயிலுக்கு பின்பக்கமாக போயிட்டோம். 300 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம அரேபியன் சீல மதர் மெரிக்கே சிறுபம் மிதந்து வந்துச்சு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எனக்கு அப்படி தான் தெரியும். உங்களுக்கு வேறு ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு சொல்லுங்கள். சரியா? இந்த பாம்பேயில் இருக்கிறவங்க யாரெல்லாம் பேண்ட்ரா சர்ச் ஃபீஸ்ட்டுக்கு போனீங்க அதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வருஷந்தோறும் தவறாமல் யாரெல்லாம் வருவீங்க அதுவும் சொல்லுங்கள். சரியா? நாங்கள் வருஷந்தோறும் போயிடுவோம். எல்லா வருஷமும் ஃபேமிலியோட காலையிலே மாசுக்கு போயிட்டு சாப்பாட்டில் கொண்டு போய் சாப்பிட்டுட்டு அப்புறம் மதியம் கொஞ்சம் இந்த மாதிரி கடைகள் எல்லாம் சுற்றிட்டு எடுத்துட்டு சாயங்காலம் அந்த ராட்டு ஜூலா மேலெல்லாம் நாங்கள் அப்புறம் நல்லா எல்லாத்துலேயும் நல்லா விளையாடிட்டு அப்புறம் தான் நாங்கள் வீட்டுக்கு வரோம். இந்த தடவை உடம்பு சரியில்லை சின்ன பிள்ளைங்களுக்கு, அதனால் நாங்கள் மதியானத்துக்கு பிறகு தான் போனோம். போயிட்டு டேரெக்டாக போய் கொஞ்சம் ப்ரேயர் பண்ணிவிட்டு கொஞ்சம் அங்கே ஏதாவது ஷாப்பிங் பண்ணால் வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். மும்பையில் இருந்துட்டு வெளி இடத்துல இருந்தெல்லாம் பேண்ட்ரா சர்ச் ஃபீஸ்ட்டுக்கு வந்துட்டு போனீங்க கமெண்ட் பண்ணுங்க எனக்கு மறக்காம. அதுக்கப்புறம் இப்போ லாக்டவுனுக்கு அப்புறம் நிறைய ஊரில் போய் செட்டில் ஆகிட்டீங்க. ஸோ இப்போ யாரெல்லாம் பேண்ட்ரா சர்ச் ஃபீஸ்ட்டை மிஸ் பண்ணுறீங்க அவங்களும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் மாங்காய் புளியெல்லாம் பார்த்தது ரொம்ப ஆசை இருந்துச்சு. ஆனால் நம்மளுக்கு நல்லா கோல்டு பிடிச்சிருந்தனால ஒன்றுமே வாங்கலை, சாப்பிடல. அப்படி என்ஜாய் பார்த்துட்டு அப்படி வந்துட்டோம். மேலாலாம் இருந்துச்சு, எல்லாமே என்ஜாய் பண்ணிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்தோம். சின்ன ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பை பை, see you. Thanks for watching.